நெறைய நேரங்கள்ல நமக்கு ரொம்ப வாழ்க்கையில கஷ்டமா இருக்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா, நமக்கு லைஃப் நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில நோக்கி ஓடுவோம். ஸோ, அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம கடவுள் மட்டுமே தான் வழி வழி நமக்கு வேற எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் மட்டும் தான் துணை. அவர் மட்டும் தான் நமக்கு எல்லாமே நல்லது பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட போய் கெஞ்சி அழுவோம். அவர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள விட பல மடங்கு அது பெருசா வெடிக்கும். நமக்கே தோணும், முன்னாடி கூட பரவாயில்லையே, இப்ப என்ன இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான். பட் கடவுள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்த குடுக்குறதுக்கு முன்னாடி நம்மள வந்து அதுக்கு தயாரா இருக்கோமா அப்படின்னு நமக்கு சோதிப்பாங்க அப்படின்னு நெறைய டைம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ ஒரு ஒரு டைமும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னா, ஓகே அவர் எனக்கு ஏதோ ஒரு பொக்கிஷத்த குடுக்க போறாரு. ஸோ அதுக்காக இன்னும் கொஞ்சம் அள வச்சு பார்க்குறாரு அப்படிங்கிறத மட்டுமே நான் மைண்ட்ல வச்சுக்குவேன். ஆனா அதே மாதிரி கொஞ்சம் நாள் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னா, எல்லா பிரச்சனைகளையும் நான் மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்காம அவர் காலடியில நீ பார்த்துக்கோ அப்படின்னு நான் குடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பா அத அவர் பார்த்துப்பாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எப்படி பிரச்சனை சரியாகுது அப்படின்லாம் தெரியாது. பட் எல்லாமே ரொம்ப நார்மல் ஆகும் அவரோட பார்வையினால. ஸோ